ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபெஸ்டிவல் டைம்ன்றனால எல்லாருமே பொங்கலுக்கு வந்து அலமோதிட்டு போகிறானுங்க. நமக்கு கேப்பே கொடுக்க மாட்டானுங்க. வேற லெவல்டா, நீங்கள் வேற லெவல்டா. ஸோ ஃபைனலி வந்துட்டு இப்போ தான் வீடியோவே ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரில. செக் பண்ண கூட விட மாட்டீங்களே அடே. ஆடியோ ரெக்கார்டே இப்போ தாண்டா முடித்தேன். வீடியோ ரெக்கார்டாச்சும் எடுக்க விட்றீங்களா? அதாவது என்ன நடந்தது என்றால் மக்களே, கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு போட முடியல. ஏன்னா ஆடியோ இல்லை. ஆடியோ இருந்தால் வீடியோ சரியா இல்லை. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே ஆப்பில் புகருவோம். ஆமாக்கா, என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றும் புரியல. இப்போ இருந்த ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கேங்க. தேதி வந்து 9 தான் ஆகுது. 15ஆம் தேதிக்கு மேலே தான் வந்துட்டு இதே ஆரம்பிப்பானுங்க. இவனுங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாருங்க. எல்லாருமே கிளம்புறாருங்க. பஸ்ஸு ஏகப்பட்ட பஸ் இருக்குது. நம்ம ஊர்லேயே அவ்வளோ கூட்டம்ன்ற மாதிரி இருக்குது. ஃபைனலி ஒரு வழியாக டிராஃபிக் விட்டு வெளியே வந்துட்டோம். இந்த சைடு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ரோடு ஃப்ரீயாக தான் போகும். மொத்தம் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக போகிறானே. ஓகே ஓகே ஓகே, பறக்கலாம் பறக்கலாம் பறக்கலாம். ரெக்கார்ட் ஆகுது. விட்டுறாதடா விட்டுறாத அப்படின்ற மாதிரி இருக்கு மக்களே. ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. இப்போதான் மாற்றணும் மைக் ஒர்க் ஆகலையடா அப்படின்னு தலையில் கை வச்சிட்டேன். இத்தனை நாளாக மக்களே நான் விளாக் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கிட்ட வந்துட்டு விளாக் பண்ணேன். ஃபுல் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போடுறதுக்கு காரணம் என்னவென்றால், அந்த வீடியோ எல்லாமே வந்துட்டு வீடியோ இருக்கே தவிர்த்து ஆடியோ வந்து சரியா இல்லை. அந்த எக்ஸ்டர்னல் மைக் 2 மைக் இத்தனைக்கு போட்டிருந்தேன் மக்களே. ஆடியோ குவாலிட்டி வந்து அப்படியே கேட்கணுன்றக்காண்டி, கிளியராக கேட்கணுன்றக்காண்டி வந்துட்டு ஐசெட்டை கேமரா இருக்கு இல்லையா, அதை வந்து டைரெக்டாக வந்து கேமராவில் மவுண்ட் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக ஃபோன்லேயும் மைக் போட்டிருந்தேன். எக்ஸ்டர்னலாக போட்டிருந்த ஃபோனில் போட்டிருந்த மைக் என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆடியோவே ரெக்கார்ட் ஆகலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குதான். ஆனால் வெறும் நாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. நான் பேசுகிறது கேட்கல. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது, இதே 3 நாள் ஆயிடுச்சு மக்களே. நான் மைக்கு தான் சரி ஒர்க் ஆகல போலன்னு இப்போ தலையில் கை வச்சுட்டு உட்காந்தா, நம்ம மேலே பின்ஸ் வருவோம்ல ஆடியோ பின்னு, அதில் வந்துட்டு பவுச் வந்து போய் கொஞ்சம் லைட்டாக தடுத்துருக்காப்லே. அழுத்தி பிடிச்சோன்னா எடுத்துச்சு. பவுச்சை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நல்லா இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெக்கார்ட் ஆகும் தான் நினைக்கிறேன் ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி இல்லாமல் வீடியோ போஸ்ட் பண்ணி என்ன ரோஜனம் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நானும் 3 நாளாங்க ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருந்தேன். ஸோ லாரிக்கார் போகிறார். பேக் சைட்லேயே போகலாம். ஒன்று இந்த கார்னரோ அந்த கார்னரோ உங்களுக்கு விசிபிலிட்டி எங்கிட்டு இருக்கோ அந்த சைடு மட்டும் இருங்க. அதாவது சென்டராக அந்த கரெக்டாக அந்த டயர்னா அந்த டயருக்கு பேக் சைடில் நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடுன்னு தெரியும், ரைட் சைட்லையும் அது பிரேக் பிடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். நீங்கள் கரெக்டாக அது பேக் சைட்லேயே போகிறீங்கன்னா சில சமயம் வந்து லாரிக்கு வந்து பிரேக் பிடிச்சானா லைட்டில் எரியாது. ஸோ நீங்கள் அதை பிரேக்கை மட்டும் நம்பி எரிஞ்சுதான் தான் கிராஸ் பண்ணலான்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அது தவிர்த்துருங்க. ஏன்னா அது ஹெவி வெயிட்டு சொல்ல முடியாது. ஸோ எப்பயுமே வந்துட்டு அந்த மாதிரி லாரிக்கு பேக் சைடில் வரீங்கன்னா ஒன்று லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ அந்த டயருக்கு நேராக நீங்கள் நில்லுங்க. உங்களுக்கு விசிபிலிட்டி வந்துட்டு ரோடு முன்னாடி வந்து ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் ஏறலான்னா நீங்கள் தாராளமாக ஏறலாம் மக்களே. ஸோ இது ஒரு சின்ன அட்வைஸ். ஏன்னா நானே நிறையா பார்த்துருக்கேன் சம்பவங்கள்லாம்.
அதே மாதிரி இப்போ சின்ன சின்ன பசங்களாம் வண்டி ஓட்டுறானுங்க. அதாவது எப்படி சொல்கிறது, 10th 12th படிக்கிற பசங்க வீட்டிலலாம் வந்துட்டு 250cc எடுத்து கொடுத்துறாங்க, 390லாம் எடுத்து கொடுத்துட்றாங்க. எப்படி அவங்க வீட்டில் அதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்கன்னு ஒன்றுமே புரியல. அவங்க வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் இப்போ இருக்க பசங்களாம் நல்லா ஹைட்டாக தான் இருக்கானுங்க தவிர்த்து, இப்போ வந்துட்டு ஒரு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு இப்போது போகலாம் ஸ்பீடாக போகலான்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, அவனுக்கு வந்து இன்னும் ஸ்பீடாக போனால் கெத்து அப்படின்னு அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போகணுன்ட்டு போவானுங்க. ஏபிஎஸை நம்பியும் இப்போல்லாம் ஃபுல்லாகவே வந்துட்டாங்களா. இப்போது அங்கங்கே ஏபிஎஸ் வந்து காலவாரி விடுது. ஸோ அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு சின்ன பசங்களுக்கு வந்து ஹைசிசி பைக்கு கொடுக்காதீங்கன்னு என்னோட சஜஷனு. அதேமாதிரி ஏபிஎஸ் வச்சு அவங்க ஓட்டி பழகிட்டானுங்க அப்படின்னா, இப்போது ஒரு க்ளோஸ் இந்த மாதிரி இப்போது நான் போகிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போயிட்டு அவங்க ஏபிஎஸ்ஸை பிடிச்சி நின்னானா ஏபிஎஸ் தான் நின்றும். சப்போஸ் அந்த இடத்துல ஏபிஎஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, நம்ம ஓவர் ஸ்பீடாக போயிட்டு ஏபிஎஸ் வந்துட்டு சும்மா பிடிச்சினே என்னன்னா அது ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. சிஸ்டம் தான் அதுவும் ஓவர் ஹீட் ஆகிட்டு இதாகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஹீட் ஆகி போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வர ஸ்கூல் பசங்களாம் மோஸ்ட்லி வந்துட்டு கேடிஎம் பைக்கு, டியூக்கு இதில் தான் போயிட்டு வந்துட்டு ஆக்சிடெண்ட்டே அதிகமாக ஆகுது. ஸோ சேஃபாக வந்துட்டு ஓட்டுங்க. ஸ்கில்ஸை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கோங்க. வண்டி ஓட்டுறீங்கன்னா வேகமாக போகலாம், எந்த இடத்துல வேகமாக போகணும், எந்த இடத்துல ஸ்லோவாக போகணுன்றதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்லோவாக போங்க. ஒருத்தருக்கு வந்துட்டு முறுக்கிட்டு போய் அவரை கட்டடிச்சு அப்படி போனீங்கன்னா அவங்க பயந்துடுவாங்க. ஸோ பெரியவங்களாக இருந்தாங்கன்னா சில பேர் வந்து சைலன்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு நீ அந்த சத்தம் வரணும் அப்படின்னா போய் ஹைவேல ஓட்டு, நேஷ்னல் ஹைவேலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரில் ஜல்லுன்னு போகலாம், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அங்கே மக்களோட நடமாட்டம் வந்து கம்மியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி, நீ வந்து போயிடலாம். இதே வந்து ஒரு சிட்டிக்குள்ளே நீ போகிற என்ட்ராகிற அப்படின்னா வந்துட்டு 4 பேர்த்துக்கு பிரச்சனை எல்லாம் போகணும். நீ இங்கே வந்துட்டு ஒருத்தர் மாதிரி புருன்னு போனேன்னா அவங்களுக்கு சவுண்ட் அலர்ஜியாக இருக்கலாம், இல்லை என்ன வேணா இருக்கலாம். நீ சிட்டிக்குள்ளே வரேன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்லோவாக போ, சைலன்சரை மாடிஃபை பண்ணியிருக்கேன்னா நீ வந்துட்டு ஹைவேல போயிட்டு எப்படி வேணால் முறுக்கிக்கோ. உன்ட பெட்ரோல் காசு இருக்குது, ஆம்புலன்ஸ் போகுது மக்களே. அந்த மாதிரி வேகமாக போனீங்கன்னா இந்த மாதிரி ஆம்புலன்ஸில் தான் போகணும். ஸோ வந்துட்டு வேகமாக போக வேண்டிய இடத்துல போகலாம். சின்ன பசங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்கில்ஸை தான் நான் சொன்னேனே, இப்போ இந்த வீலிங் பண்ணுறது, ஸ்டன் பண்ணுறதெல்லாம் ஓகே தான். அது வந்துட்டு நீ நார்மல் பைக்கில் ஃபஸ்ட்டு பண்ணி கற்றுக்கோ, அதுக்கப்புறமா ஏபிஎஸ் பைக்கில் போயிட்டு நீ கற்றுக்கோ. ஏன்னா ஏபிஎஸ் பிரேக் ஓட்டுறவனோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், நார்மல் பைக்கில் வந்துட்டு அவன் ட்ரைனிங் எடுத்து ஓட்டுறது வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும், ஓவராலே வேறு மாதிரி இருக்கும் டோட்டலாகவே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் நார்மல் பைக் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்டி போகிற ஸ்பீடுக்கேவும் இங்கேருந்து ரேஸ் கொடுக்குறது குறைச்சிட்டேன்னா வண்டி போகிற ஸ்பீட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பிடிச்சி, ஸ்பீட் பிரேக்கர் அங்கே இருக்குன்னா அப்படியே போகிற ஸ்பீட்லேயும் நான் ரேஸ் எதுவும் கொடுக்காம பிரேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் விட்டுருவேன். இதே ஏபிஎஸ் இருக்கவன் என்ன பண்ணுவான், ஏபிஎஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட போயிட்டு பிரேக் போடுவான். இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு மோஸ்ட்லி காரணமே வந்துட்டு கெத்தாக போயிட்டு பிரேக் போடுறேன், ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் போயிட்டு பிரேக் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடித்தாதான். அதே மாதிரி ஹீல்ஸ் வளைவில் அந்த ஒரு மாதிரி ரவுண்டாக இரண்டாக வளையும் பார்த்தீங்களா, கட்டடிக்கும்ல, அந்த மாதிரி வளைவுலையோ அப்புறம் வந்துட்டு மண்ணுலையோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஏபிஎஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதான் இப்போது உங்களுக்கு வியூ வருதுன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பீடில் போகலாம். இப்போ எனக்கு இவ்வளோ விசிபிலிட்டி இருக்குது, இப்போ இன்சிடெண்ட்டாக ஒருத்தர் குறுக்க வேணாலும் இந்த இடத்துல நான் பிரேக் அடிச்சுன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நிற்கலான்ற ஐடியா வரைக்குமே போகலாம். அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போது எனக்கு அங்கே எதுவுமே என்ன இருக்குன்னு தெரியல கேப்பில், நான் இந்த கேப்பில் ஏறினேன்னா என்ன ஆகும், இன்ஸ்டண்ட்டாக எவனாச்சும் ஒருத்தன் உள்ளே வந்தான்னா மொத்த பேர் கீழே விழுக வேண்டியதான். ஸோ பேசிக்காக வந்துட்டு ரூல்ஸ் வந்துட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் வண்டி வந்து எப்படி வேணால் ஓட்டலாம், அது ஓட்ட வேண்டிய இடத்துல ஓட்டுங்க. வணக்கம்ப்பா. ஸோ அதுதான் மக்களே என்னோடய தாட்டு. எல்லாருமே ஓட்டணும், எல்லாருமே வந்துட்டு பைக்கு ஓட்டுறது ஒரு நான் 10th 12th படிக்கிறப்பெல்லாம் வந்துட்டு பைக் ஓட்டுறது வந்துட்டு ஒரு அண்ணா தான் சொல்லி கொடுத்தாப்புல. நான் ஃபஸ்ட்டு ஓட்டினது வந்து ஆக்சுவலி சாம்பர் இருந்துச்சு. சாம்பு வந்துட்டு ஓட்டியிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய வண்டி ஓட்டணுன்னா அப்போ வந்து எக்ஸல் வந்துச்சு. நான் சின்ன பையனாக இருக்கப்போ 6th standard படிக்கிறப்போ அப்போ வந்து ஒரு போலீஸ்காரன் மகன் இருப்பாப்புல, அவர் தான் வந்துட்டு ஓட்டிகிட்டு இருப்பாப்புல. அவர் 12th படிச்சுட்டு இருப்பாப்புல, சீனியர் அண்ணா. ஸோ அந்த வாடா தம்பி ஓட்ட சொல்லித்தரேன்டா அப்படின்னா உடனே அப்படியே போனேன். அந்த சூப்பர் எக்ஸல் ஓட்டினது வந்து ஒரு சந்தோஷம்.
ஒரு ராஜ பரம்பரை மாதிரி ஒரு கம்பீரம் அது எல்லாமே வந்துச்சு. ஓகே மக்களே, நன்றி, விடைபெறுகிறேன்.